சட்டத்தின் திறப்பு விழா நாடகம் எழுதியவர் எஸ். அம்பலவாணர். அவளுக்கு என்ன நடந்தது? நான் வேலையால வரைக்க சைக்கிள்ல போனவரே. அதுதானப்பா, இன்னும் வேற இல்லையா? இவள் பிள்ளை இப்பதான் வந்து சொன்னாள். நேரமும் நல்லா போட்டுது. மில்லும் பூட்டி கன நேரமா இருக்கும். என்ன செய்கிறாரோ தெரியாது. ஒரு கவுந்த சைக்கிள்ல போய் பார்த்துட்டு வாங்குவேனப்பா. பிள்ளை, இந்த ஒத்தாப்புக்கு சைக்கிள் நிக்க தெரியுமானே? ஒரு கால் வெளியில எடுத்து விடு, நான் இதை வச்சிட்டு வார். சரி மாமா. இந்த சேட்டே ஒரு கேடாப்பா. மாமா, சைக்கிள் முன் செல்லு காத்து போய் கிடக்குது. ஓ மடி பிள்ளை, நான் மறந்து போனேன். பொட்ட வேணுமென்று நினைச்சேன். நான் வேலை இருந்ததால மறந்து போனேன். இந்த நேரம் வந்து சைக்கிளும் இப்படியா போச்சுது. இப்ப என்ன செய்ய போறியல்? உன் அழகிட்டு ஒருக்கா கேட்டு பாப்போம். நான் போட்டு வாரன். படலையே தண்டி போட்டு இருங்கோ. சரி மாமா. மாமி, உதயன் வீரன் குலைக்குது. படலேக்கே மேரோ நிக்கி நம்போல கிடக்குது. அப்பாதான் வாராரோ? அவரு கண்டால் வீரன் ஏன் குலைக்குது? அது யாரேன் பிரத்தியாருக்குத்தான் இப்படி குலைக்கும். போய் பாப்பமண்டால் கொம்மானும் இல்லாத நேரத்துல. ஓ மாமி, இந்த நேரத்துல இருட்டாயும் கிடக்குது. இந்த ரேடியோ கல்லுல டார்ச் லைட் கிடக்குது. ஒருக்கா எடுத்து வா, ஏறண்டு போய் பார்த்து வாரன். இந்தாங்க மாமி. நீ இருந்து கொள் பிள்ளை. யாரது? கொஞ்சம் பொறுங்கோ. படல உள்ளுக்கும் தண்டி இருக்குது. வாரன், பொறுங்கோ. என்ன மாமி, ஆரது? என்ன மாம், ஏதோ அப்பாவின் பேரும் கதைச்சு கேட்டது. அது வந்து கொப்பாவுக்கு ஏதோ காயமாம். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் விட்டுருக்காம். மாமி, என்ன மாமி அப்பாவுக்கு? ஐயோ அப்பா, இப்ப என்ன கடிப்புள்ளே அழுகுற? காயம் அவ்வளவு பிளன் இல்லையாம் பிள்ளை, அழாத. இல்ல மாமி, சொல்ல கேள். ஐயோ, என்ன மச்சான், என்ன நடந்தது? உங்கள் பிள்ளை அழுகிற மாதிரி கேக்குது. அது வந்து சைக்கிள் எண்ணத்தோட அடிபட்டு தேப்பனே ஆஸ்பத்திரியில விட்டுருக்கு. ஏன் இப்ப எல்லாரும் அழுது குளறியல்? சின்ன காயம் என்று தானே படிகள் சொன்னாங்க. பிற என்ன, ஆஸ்பத்திரியில விட்டுருக்கு தானாமே. சரி சரி, எல்லாம் அழுது குளர்னது காணும். ஆக வேண்டியதை பாருங்க. வள்ளிப்பிள்ளை, நீ வா. இந்த சைக்கிள்ல 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஜேரம், வீட்டை பூட்டி போட்டு பிள்ளைகளோட இரும். நானும் பெரட்டி மாமா, அப்பாவுக்கு என்னவோ. நீ ஒன்று பிள்ளை இந்த நேரத்துல, இந்த இரவுல எங்க வர போற? விடிய முதல் பஸ்ல மாமியையும் கூட்டி கொண்டு வாவன். நான் இப்ப கொம்மாவோட போட்டு வாரேன். இந்த அப்பாவின் நீல கோடஞ்சாரத்தையும் அந்த துவாயையும் ஒரு பெட்ஷீட்டையும் எடுத்து இந்த கூடைக்குள்ள வச்சு கொண்டு வா பிள்ளை. சரி அம்மா. கையோட எங்கட குசினிக்க கிழக்கு பாட்டு குந்துல சுடுதண்ணி போத்தலும் கிடக்குது. எடுத்துக்கொண்டு வா. நின்று மினக்கடாத. கெதியா வா. ஓ மாமி. அந்த ஆளன் தெய்வமாகி வரியமுண்டா போச்சுது. ஏதோ கூட பிறந்ததுண்டுதான் ஒரு தருமங்களுக்கு இல்லாட்டிலும் இரத்தத்துல உள்ளதொண்டு இருந்தபடியால 4 பேருக்கு தோல்வி போகாதபடி எல்லாம் நடந்து முடிஞ்சது. என்ன செய்ய, இப்படியே எங்கட காலமும் இழுபட்டு போக வேண்டியதான். என்னம்மா இது, போன இடத்துல சும்மா யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. படைச்சவன் படி அளக்காமல விட போறான். இப்படி யோசிச்சு கொண்டிருந்து மூளையில விட போறிய. எழுமுங்க, ஏதோ ஆக வேண்டியதை பாருங்க. அது சரி, இப்படித்தன்ன அண்ணையும் அவ மச்சாலும் தங்கடை அலுவல் மாதிரி நின்று செய்வனமண்டு ஆரோ நினைச்சமே. அம்மா,
அப்பாவும் இப்படித்தான். சங்க கடையில வந்த ஷோர்டேஜோட யோசிச்சு தெரிஞ்சுதான் போன இடத்துல யாரும் இல்லாதவர் போல ஆஸ்பத்திரியில கண்ணை மூடினவர். அதை நினைச்சென்றாலும் இந்த யோசனைய குறைங்கோவன். என்ன மோன செய்யறது? நானும் நினைக்கிறேன் நான் தான். ஆனா மனசு கேக்குது இல்லையே. கொம்மான நடுகங்களை பாக்குறதுண்டால் ஏழுமே ஏதோ கவர்மெண்ட்ல வேலை செய்யறதால இப்படி என்றாலும் அவராலையும் சமாளிக்க முடியுது. ஓமாம்மா, இந்த சங்க கடையோட மினக்கட்ட நேரம் அப்பா ஒரு பியோனாத்தன்னும் அரசாங்கத்தில் இருந்திருந்தா இன்றைக்கு அவற்ற பென்ஷன் என்றாலும் வேறும். அதுக்கு தலையிலே எழுதியுமில்ல இருக்க வேணும் பிள்ளை. எங்களுக்கும் தின்ன குடிக்க பொசுப்பு இருக்க வேணுமில்லே. அதுவும் சரிதான். பட் மாமாவை பார், அந்த ஆள் ஆருக்கு என்ன குறை வச்சது? எந்த கோயிலுக்கு என்ன செய்யல? அல்லாட்டி அவ மனுஷி மிரிச்சடத்து புல்லும் சாகாது. அதுகளுக்கு கடவுள் குழந்தை விஷயத்துல ஓர வாங்கியும் செய்யலையே. அப்படித்தான் தாரமும் குருவும் தலைவிதிப்படி என்று தெரியாமலே சொல்றது. தலையில எழுதின எழுத்து அழிக்கலுமே. புதுகளை நினைச்சால் வயிற்ற பத்தி தான் எரியும். சரி சரி, பொழுதும் நெத்திக்கு ஏறிட்டுது. அவன் பூச்சியாடும் குட்டி போட்டதண்டு மாமி நேற்று பொழுது படைக்க சொன்னவ. மாமாவும் வேலைக்கே வேலைக்கு போயிட்டார். இந்த ஆளில 2 கொப்பு குளவட்டி ஆட்டுக்கு முன்னால தூக்கி போட்டு வாரனம்மா. பாவம் வாயில்லாத சீவன், பச்சை உடம்பு கிடந்து சாகும். ஜெருங்கோ, நான் உண்டு கோப்பன் கோவிப்பியலே. என்ன இன்றைக்கு விசேஷமா? இல்லாட்டி நான் கோவிச்சு தான் என்ன நடக்க போகுது என்னென்று சொல்லுவேன். இஞ்சையும் நாங்கள் 2 பேரும் தான். குழந்தை குட்டியும் இல்லை. அதுக்குத்தான் நாங்கள் கொடுத்து வைக்கலையே. என்னப்பா இன்றைக்கு உம்மோட கதை புதுனமே கிடக்கு. என்னென்று தான் சொல்லுவேன். என்ன செய்ய சொல்றீர்? இல்லை, இவள் சின்னவளும் எங்களோட நல்ல வேறப்பாடு. அதுகளும் தேப்பன் இல்லாததுகள். அதுதான் அதுகளுக்கு நான் இப்ப என்ன குறை வச்சேன்? அதை யார் இல்லையண்டு இப்ப சொன்னது. அப்ப உங்களுக்கும் இன்னும் கொஞ்ச காலம்தானே கிடக்குது பென்ஷன் எடுக்க. எங்களுக்கண்டும் வேற யார் இருக்கணும்? இருந்துட்டு நானும் கண்ணை மூடி போட்டா நீங்கள் அந்தரிச்சு போவீர்கள். ஏதோ படைச்சவன் விட போறானே, இல்லாட்டில் மருமக்கள் தான் விட்டுடுவாளவே. இல்லையப்பா, உங்களோட பென்ஷனும் உங்களுக்கு பிறகு. இப்ப என்னத்து குதுகளை பற்றி யோசிக்கிறீர்கள்? அந்தந்த நேரம் பார்க்கலாம் தானே. சின்னவளை தத்தெடுத்துட்டமண்டா அவளுக்கு 18 வயது மட்டுமண்டாலும் உங்களோட பென்ஷன் கிடைக்கும் இல்லை. சி, என்ன யோசனை இதுண்டைக்கு? அவளை தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை மாதிரி தத்தெடுக்கிற கதை. மற்றவே என்ன சொல்லிவினமென்று யோசிச்சு பாரும். ஏதோ இருக்கு மட்டும் மேலக்கூடியதை செய்யறது. நிலபுலத்தை வேணுமென்றால் பார்த்து செய்வோம். அப்ப உங்களோட பென்ஷன் அதுகளுக்கு போக வழி இல்லையேப்பா. என்னது பென்ஷன் கதை போகுது போல. மாஸ்டரே வாருங்க, இப்படி இருங்க. என்னங்கோ, இதை பற்றி ஒருக்கா வாத்தியார்கிட்ட கதைச்சு பார்ப்போமே. சும்மா உமக்கு என்ன விசேரி? என்ன உங்களுக்கு புடுங்கு பறியல்? சொல்லக்கூடாதென்றால் நான் தண்டிக்கல. இல்ல மாஸ்டர், இவள் தங்கச்சின்ற பிள்ளையில உண்ட தத்தெடுக்கட்டாம். ஓம் வாத்தியார், நானும் இப்பவோ பின்னையோ ஒன்று இருக்கிறேன். எந்த உடம்பு நிலை எனக்கெல்லோ தெரியும். நான் இருந்துட்டு கண்ணை மூடினாலும் உவரும் தனிச்சு போயிடுவார். அடி சக்கேண்டானாம். மாடு சாகைக்க கண்டு குட்டிக்கு புல்ல தேடி வச்ச கதையா கிடக்கு. ஏன் மருமக்கள் தத்தெடுக்காட்டிலும் மாமனை பார்க்காமல் விட்டுடுவாளவே. நீ உதுகளுக்கு போய் யோசிக்கிறியே. இல்ல, உவர் பென்ஷன் எடுத்தா அதுகளுக்கு பென்ஷன் கிடைச்ச மாதிரி இருக்குமில்லே, அதுதான் பார்த்த. ஓ, அப்படியே சங்கதி. அப்படி என்றால் தத்தெடுத்து பிரயோசனம் இல்லை, கல்யாணம் தான் செய்ய வேணும். உங்களுக்கு எதிலையும் பகுதிதான் வாத்தியார். இப்ப சரியே உமாக்கு, நானும் உதத்தான் நெடுக சொல்றேன். சரி, கதைச்சு கொண்டு நின்றுட்டோம்.
மாஸ்டருக்கு தண்ணி வெண்ணி தண்ணும் கொடுக்க வேண்டாமே. ஓம் ஓம் ஓம், மறந்து போனேன், உடனே கொண்டு வாரேன். என்ன மாமி, என்ன நடந்தது? அவருக்கு இன்றைக்கு மாமா டெலிஃபோனில் சொல்லித்தான் தெரியும். எங்கே என்றாலும் நல்ல இடத்துல காட்டினீங்களே, என்ன சொன்னவியல்? அப்படி ஒன்றும் இல்லமேனே, நீ இந்த குழந்தை வயித்தோட கண்டபடி அலைஞ்சு திரியக்கூடாது பிள்ளை. இப்படி இரு. ஓ, அவர் எப்படி அடி பிள்ளை? அவர் நல்லா தான் இருக்கிறார் மாமி. பின்னேரம் டியூஷன் முடிஞ்ச வரைக்க இதால் வாரனண்டு என்ன போக சொன்னவர். அது சரி, என்னண்டு விழுந்தனிகள்? அன்றைக்கு சரியான வெயில் மனே. அந்த தொட்டிக்கையும் தண்ணி இல்லை. அந்த பெரிய கொடிச்சி பசு தண்ணி விடாயில தவிச்சு வந்தது. நல்ல தண்ணி விட சின்ன வாளிக்கு அள்ளி வச்சேன். ஒரு முடரில் குடிச்சு முடிச்சிட்டுது. பாவம், நல்ல தண்ணி விளையாண்டுட்டு பெரிய வாளியில தண்ணிய அள்ளி போட்டுட்டு கொண்டு போகேக்க அந்த மூளைக்க கிடந்த பாசி வலிக்கு போட்டுதடிமானே. நீங்கள் இந்த வயசு போன நேரத்துல உதுவளுக்கு ஏன் மாமி வலிக்கிட்டனியாள்? ஏன் அங்கால தங்கச்சி நின்றவள் தானே, ஒரு சொல்லு கூப்பிட்டு இருக்கலாமே. அப்ப கொஞ்சம் முந்தித்தான் அவள் உடுப்பு கொண்டு இதால இந்த குளத்துக்கு குளிக்க போனவள். அதுவும் இல்லாம அந்த பசு தண்ணிக்கு நின்று தவிக்கேக்க அடுத்தவிய கூப்பிட்டு கொண்டிருக்கிறாமே. வயது போன நேரத்துல நீங்கள் கவனமாயிருக்கிறத விட்டுட்டு ஏன் அந்த தொட்டிக்கு தண்ணிய தங்கச்சிட்ட சொல்லி காலமையா நிரப்பி வச்சிருக்கலாம் தானே. இப்ப பாருங்க, படுத்த படுக்க. அவள் பிள்ளை விடிய நிரப்பித்தான் விட்டவள். இந்த வெக்கைக்கு எங்கட மாடுகள் மட்டுமில்லை, எல்லாற்றையும் தான் வந்து குடிச்சிட்டு போகுதுகள். ஆட்டு என்றாலும் தண்ணி விடாயில வாரதுகளை தெளிச்சு விடையலுமே. சரி மாமி, எங்கேன்னு நல்ல டாக்குத்தரா காட்டுங்கோ. சும்மா இந்த தமிழ் வைத்தியத்தை நம்பாம. போதாக்குறைக்கு சில ரோகம் வரை இருக்கே, கவனமா இருங்கோ மாமி. வார மாதம் லீவு விட சின்ன தங்கச்சியும் ஹாஸ்டல்ல இருந்து வந்துடுவள் தானே. நானும் ஏதோ இட சுகம் வந்து போறேன். நீ இந்த குழந்தை வயித்தோட கண்டபடி அலைய வேண்டாம் பிள்ளை. எங்கட பரம்பரைக்கே வரப்போற பேர குழந்தைய என்றாலும் கண்ணால கண்டுட்டு போட்டனண்டா அதுவே எனக்கு காணும். அதுக்கேன்னு யோசிக்கிறீங்கள் மாமி, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீங்கோ. எனக்கே நீ சொல்லுறமனே, இது ஏதோ எனக்கு அந்திய காலத்துக்கு வந்த நசல் தான். எனக்கு என்னண்டாலும் உண்டு நடந்தா அவர் மாமாதான் அந்தரிச்சு போவார். கைவிட்டுடாதீங்கோ. அவரை நினைச்சா இந்த கட்டை செத்தாலும் பேகாதடி பிள்ளை. என்ன மாமி இது, திரும்ப திரும்ப அதையே நினைச்சு கவலைப்படுறியாள். வார தைக்கு டிரான்ஸ்ஃபரையும் எடுத்து இஞ்ச வந்தமண்டா. பிறகு என்ன, உங்களோட பேரப்பிள்ளை உங்களோட தானே. கேட்க சந்தோஷமாத்தான் இருக்குது. ஆனா இந்த பாவி கொடுத்து வச்சிருக்க வேணுமே. மாமி, மனசை தளம்ப விடாதீங்க. மனசு நிம்மதியா இருந்தா தான் வருத்தம் குறையும். எப்படி என்றாலும் நெஞ்சில கிடக்கிறத சொல்லித்தானே ஆக வேணும். அதுவும் சரிதான். என்ன சிவலிங்கம், யோசனை கூட போல. என்னத்த மாஸ்டர் சொல்ல, நான் ஏதோ வழுக்கி விழுந்ததானே என்று தமிழ் வைத்தியம் செய்விச்சேன். ஆனால் அது உள் முறிவில இருந்து ஏற்பாக்கி இப்படி நடக்கும் என்று தெரியுமே. அந்த நேரமே பெரியாஸ்பத்திரியில காட்டி எக்ஸ்ரே எடுத்திருந்தால் இதேனும் வைத்தியத்தை செய்திருப்பாங்கள். ஓ, உள் பிள்ளை கயல்வெளியும் சொன்னவள். அவ கேட்டா தானே. கனகம் கேட்டது கேட்கல. கடைசியில இயலாதண்ட உடனே ஓமண்டவ தானே. ஹோம் மாஸ்டர், நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகேக்க அந்த நர்ஸ்மேர் புக்கையை கட்டின நீங்கள் ஏன் மோதம் வடை ஒன்றும் கிடைக்கலையோ என்று பேசி போட்டு டயபெட்டிஸ் வேற இப்பெல்லாம் முத்துனா பிறகுதான் கொண்டு வாரியல் என்று சீறி விளைக்கு நான் விட்டது பிழை என்று உணர்ந்துட்டேன். ஏதோ கிடந்து அழுந்தாமல் ஒருதருக்கும் ஒரு சோழியும் இல்லாமல்
மற்ற வீட்டை கடமைப்படாமல் போய் சேர்ந்துட்டது. புண்ணியம் செய்த சீவன். அவள் புண்ணியவதி எனக்கு முன்னால போய் சேர்ந்துட்டாள். இந்த சிவலிங்கம், நீர் ஆம்பிளை என்றதை மறந்துட்டீர் போல. இனி என்ன, ஏதோ போறவையோட மற்றவையும் கூட போறது. மாஸ்டர், என்ன சொல்லியும் என்ற மனம் ஆறுதில்லையே. ஏதோ விதி என்றொன்று இருக்குது, அதே ஆறாலே மாற்ற முடியும். உன்னை உண்டை விட்ட தங்கச்சி வள்ளி பிள்ளை இருக்கிறதால நீ ஒன்றுக்கும் ஜோசியாத. அவளும் பிள்ளைகளும் கைவிட்டுடுங்களே உன்னை. அண்ணன், காசு இருந்தால் ஒரு 100 ரூபாய் தாரீங்களே. 4 கைத்து வளையம் வாங்க வேணும். மாட்டுக்காரர் திங்கக்கிழமை மாடு கொண்டாடுறதுண்டே சொன்னவங்கள். ஓ, நானும் அதை மறந்து போனேன். எனக்கும் ஒரு 2-3 வளையம் கையோட வாங்கியா? சரி, வாங்க நல்ல முறுக்கா பார்த்து வாங்கு. பிறகு 4 நாளையில அறுத்தறிஞ்சு போடுங்கள். ஓமண்ண, வயலுகள் வெட்டினாலும் சூடுகள் மிதிக்க மட்டும் கொஞ்சம் கவனமாத்தானே இருக்க வேணும். நான் சில வேளை திங்கக்கிழமை வேலையால வர பிந்தினாலும் அப்படி மாடுகள் வந்ததென்றால் இந்த பின் வளவுக்கு தென்னங்கண்டுகளில் கட்டி போடு, வைக்கல போட்டு விடு. சரி, வெளிப்பக்கம் கொண்டு வலிக்கிட்டுறாத. படலையே வடிவா கட்டி விட்டி என்றால் கரைச்சல் இல்லை. ஓமண்ண, நான் நிக்கிறேன் தானே, பிறகு என்ன? இந்த ஆட்டு கோடியில 2 சின்ன கயிறு வளைய மாடி வச்ச நான் ஒருக்கா எடுத்து தாரிய. சும்மா இருக்கேக்க கண்ணி என்றாலும் திருச்சி வெப்பம். கண்ணி இல்லாட்டி பிறகு பிரி குலைச்சி போட்டு வந்து நிக்குங்கள். ஓமண்ண, கொஞ்சம் பொறுங்க, எடுத்து தாரேன். என்ன சிவலிங்கத்தை கண்ணி திரிக்க ஆயத்தம் நடக்குது போல. எருமாடை இந்த அளவில் வருது. ஓம் பாத்தியார், நாளைக்கு கொண்டு வாரமண்டவங்கள். இப்ப கொண்டு வந்தால் வரம்பு புல்ல மேய்ஞ்சு கொஞ்சம் தெளிஞ்சிருங்களே. அதுதான் கொஞ்சம் வேலைக்கு கொண்டு வர சொன்னான். இனி கொண்டு வந்தா அப்புறம் இல்லோ. உமக்கு இப்பவும் இந்த ஆடு மாட்டு பைத்தியம் விட்டு போயில்லே என்ன? ஓ, எனக்கு என்ன பிள்ளையோ குட்டியோ ஏதோ இதுகளோட என்றாலும் பொழுது போகுது. அப்ப கதைச்சு கொண்டிருங்கோ வாத்தியார், நான் தேத்தண்ணி வாத்து கொண்டு வரேன். ஓ, எனக்கு சீனி போடாமல் கொண்டு வா. நீர் அடிக்கடி அதுகளின் குறை நிறைய பார்க்கறதால 2 குமர் பிள்ளையோடையும் அவள் வள்ளி பிள்ளை ஒரு மாதிரி காலத்தை தள்ளி கொண்டு போறாள். உம்முடைய காலத்துக்கு பிறகுதான் கஷ்டப்பட போகுதுகள். எனக்கும் அதுதான் யோசனை. ஏதோ இப்ப சம்பளம் பாறதால ஒரு மாதிரி சரி கட்டுறோம். நானும் இல்லா காலத்துல என்ன செய்ய போறாளோ தெரியாது. சரி, பிள்ளை ஒருத்திக்கு தன்னும் எங்கேன்னு செய்து வச்சிடலாம் என்றால் நல்லா ஒரு இடம் அமைதும் இல்லை. பிறகு வாரவங்கள் சுடுதண்ணி என்றால் தாய் தனிச்சு போயிடுவாள் இல்லே. எல்லாத்தையும் யோசிக்கத்தானே வேணும். ஓ, இப்போதை பொடிகளையும் நம்பலாது. ஆனால் கயல்வெளியின் புருஷன் பகப்பன் என்று தான் நினைக்கிறேன். அவன் தங்கமான பொடியன். என்ன மாஸ்டர் செய்ய, வள்ளி பிள்ளையும் சின்ன வயசுல கல்யாணத்தை செய்து புருஷனையும் பறி கொடுத்துட்டு பிள்ளைகளோட வர்ற கஷ்டத்தை பார்க்க கன்றாவிதான். வெறுங்கை முளமிடுமே. நானும் ஏதோ என்னால என்றதை தானே செய்யலாம். இந்த நிலைமையில எனக்கு ஏதேனும் ஒன்று நடந்தால் அதுகள நிலைமை என்னென்று அமையுமோன்று தான் யோசிக்கிறேன். ஓமம், மனுஷன் சமாசாரம் மண் சட்டி பாத்திரம் போலே. சத்தியமா மாஸ்டர், எனக்கு நித்திரைக்கு போனாலும் உந்த நினைப்பு. என்ன செய்யறது? சில பேர் இந்த ஹார்ட் அட்டாக் ஒரே தரத்தில் கொண்டு போயிடும். நான் முதல் தரம் தப்பி பிழைச்சிட்டேன். அதால தான் நான் இப்போ உம்மோட கொஞ்சம் கதைப்பமெண்டு வந்தேன். அதுதானே மாஸ்டர், அடுத்த அட்டாக் வாரதுக்கு இடையில என்னட்ட கிடந்தது எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன். இதை விட வேறு என்ன என்னால் செய்ய முடியும்? நீரும் இப்போ உத்தியோகத்தில் சேர்ந்து ஒரு 28-30 வருஷம் இருக்குமென்று நினைக்கிறேன். ரிட்டர்வ் பண்ணினாலும் சராசரி ஒரு 3000-3500 மட்டில வராது. ஆறதை இல்லையண்டது. இனி பென்ஷன் எடுக்க கம்யூட்டட் பென்ஷன் அது இதெண்டும் வரும். அதை எடுத்து அவள் நடுவிலாளின்ற விஷயத்தை பார்ப்போம்னு தான் யோசிக்கிறேன். அப்ப இதுக்காக இப்பவே ரிட்ரீவ் பண்ற நோக்கமே? வேறு என்ன மாஸ்டர் செய்யலாம்? பிறகு ஏதேனொன்று எனக்கு திடீரென்று நடந்துட்டால் கிடைக்கிறதும் இல்லாமல் போயிடும். அதுகளின் நடுத்தெருவில் தான். ஏன் சிவலிங்கம், உமக்கு என்னென்றாலும் ஒன்று நடந்தா பிறகும்
உம்முடைய தங்கச்சி வள்ளி பிள்ளை தொடர்ந்தும் பென்ஷன் எடுக்கக்கூடிய ஒழுங்கு செய்து தந்தால் அப்படியொரு வழி இருந்தால் உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுவேன். குறைஞ்சது அவள் ஒரு 10-15 வருஷம் என்றாலும் என்ற பென்ஷனை எடுப்பாள். வழி இல்லாமலே நீர் ஒரு சின்ன வேலை செய்தால் சட்டப்படி வள்ளி பிள்ளை உம்முடைய பென்ஷனை எடுக்கலாம். என்ன விடுகதை பொறியல் போல இடக்கு என்னென்று விவரமாய் சொல்லுங்கோவன். குறைஞ்சது இன்னும் 6 மாசம் என்றாலும் நீர் வேலை செய்ய வேணும். அவள் தங்கச்சிக்கு பென்ஷன் கிடைக்கும் என்றால் 6 மாதம் என்ன 1 வருஷம் என்றாலும் நான் வேலை செய்வேன். ஆனால் கண்டறியாத இந்த மாரடைப்பு வராமல் இருந்தா சரி. இன்னும் ஒரு சின்ன வேலை, இது சட்டத்துக்கு மிக முக்கியமானது. என்னென்று தான் சொல்லுங்கோவன். வள்ளி பிள்ளையோட ஒரு திருமண ஒப்பந்தம். மாஸ்டர் என்ன ஏங்கி போனீர் போல? என்ன மாஸ்டர் நீங்களே இப்படி என்றால்? ஏன் இதுல என்ன பிழை என்று கேட்கிறேன். என்ன பிழையோ? இதுக்கும் அவசரப்படாமல் யோசிச்சு பாரும். எத்தனை பேர் கல்யாணம் எழுதாமலே குடும்பம் நடத்தி பிள்ளை குட்டி பெற்று பிறகு பதியினம். சில பேர் எழுதி தாலியை கட்டி போட்டு நெடுக நாயும் பூனையும் மாதிரி சீவிக்குது. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ரகம். இதுல என்ன பிள்ளை? என்ன மாஸ்டர் இந்த மூளையை போட்டு குழப்புறையில். நீர் வள்ளி பிள்ளைய கல்யாணம் எழுதுறதுண்டா போல உங்களை ஒண்டா புருஷன் பொஞ்சாதியா குடும்பமா இருங்கொண்டு சொல்றேன். நீங்கள் இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கலாம். அதுக்காக உங்களோட உறவு முறைகளை மாற்ற வேணும் இல்லை. ஆனால் சட்டப்படி இருவரும் தம்பதிகள். அதுக்காக இந்த கட்டத்திலும் உங்களோட வாழ்க்கை பற்றியோ உறவு பற்றியோ யாரும் கேட்க இடமில்லை. அது சரி. என்ன சரியும் பிழையும்? நீ ரோமண்டு சொன்னால் காணும். பிற எல்லாத்தையும் முடிச்சு போட்டு மேரேஜ் சர்டிபிகேட்டை ஆபீஸில் கொடுத்தால் முதல் மனைவி இறந்ததால சட்டப்படி சேர வேண்டிய ஒவ்வொரு உரிமையும் சலுகையும் 2வது மனைவிக்கும் கிடைக்கும். பென்ஷன், வாரண்ட், மற்றதுகள் எல்லாம். அது தெரியும் மாஸ்டர். அப்ப பிறகு என்ன? நல்ல நாள் உண்ட பார்த்து பதிவை முடிக்க வேண்டியதுதானே. நீங்கள் உண்டு. நீங்கள் வசதிகளை பற்றி தானே நினைக்கிறீர்கள். ஊர் உலகம் என்ன சொல்லும்? ஊரும் உலகம் கண்டறியாத ஊரும் உலகம். நாங்கள் பட்டினி கிடந்தால் கூட எட்டி பார்க்காத உலகம். பட்டினி கிடந்து செத்த பிறகு அஞ்சலி நோட்டீஸ் அடிக்கிற சமூகம். மானங்காக்க கிழிஞ்ச உடுப்பை தச்சு உடுத்தி இருக்க எத்தனை இடத்துல பொத்தல் விழுந்திருக்கண்டு எண்ணி ஏளனம் செய்கிற சமூகம். உதுகளை பற்றியே நினைச்சு கவலைப்படுறீர். இது நடக்கக்கூடிய அலுவலே மாஸ்டர். ஏன் நடக்காதென்று சொல்றீர்? நான் என்ன மற்றவன் பெஞ்சாதியை தூக்கி கொண்டு வாண்டே சொல்றேன். சட்டபூர்வமான ஒரு உரிமையைத்தானே கொடுக்க சொல்றேன். சட்டத்துக்குத்தான் நீங்கள் கணவன் மனைவி. ஆனால் மற்றும்படி நீங்கள் அண்ணன் தங்கி என்றதை நான் மறக்க இல்லையோ? நான் அவள் வள்ளி பிள்ளைக்கு பென்ஷன் கிடைக்க வழி கேட்க நீங்கள் இப்படி சொன்னால்? இப்படித்தான் சொல்லுவீர். நல்லா ஜோதிச்சு முடிவை சொல்லும். ஊர் நியாயத்தை மட்டுமில்ல, உம்முடைய தங்கச்சியின் எதிர்காலத்தையும் ஜோதிச்சு முடிவை சொல்லும். அப்ப ஆக வேண்டியதை நான் செய்து தரேன். என்ன வள்ளி பிள்ளை நடையில துல பயணம் போல? இன்றைக்கு பென்ஷன் இல்லே, அதுதான் பேங்குக்கு போறேன். வேற எப்படி பிள்ளை உண்ட பாடு போகுது? ஆண்டவனே என்று எனக்கு இன்றைக்கு என்ன குறவாத்தியார். இருட்டு நிலவும் மாறி மாறி வரமென்றது என்ற அனுபவத்துல கண்டுட்டேன். நான் அனுபவிக்காத கஷ்டமே. இப்ப ஏதோ அவர் அன்னையின் புண்ணியத்தால பிள்ளைகளையும் ஒவ்வொரு கரையில விட்டாச்சு. அதுகளும் ஏதோ இருக்குதுகள். இப்ப இருப்பு எங்க மூத்தவளோட தானோ? அவளவ என்னோடவா உன்னோடவாண்டு அடிப்பொடி. இப்பவும் மூத்தவளோட தான் இருக்கிறான். ஓ, இப்படியோ பென்ஷன் வருகுதுன்னு தெரியும் தானே? அதை இல்லையன்று சொல்றேனே வாத்தியார். அண்ணன் இருக்கேக்கையும் தங்கச்சி பிள்ளைகளண்டு தான் மாரடிச்சவர். செத்தும் அவற்ற பணமும் சொத்தும் தான் என்னையும் என்ற பிள்ளைகளையும் வாழ வைக்குது. இல்லாட்டி இந்த வயது போன நேரத்தில் எந்த வயோதிப மடமோ அல்லாட்டி அநாத மடமோ என்ன பொறுத்த மட்டில அவர்தான் என்ற கண் கண்ட தெய்வம். எல்லாரும் கணவனே கண் கண்ட தெய்வம் எண்ணுவினம். நீயும் அண்ணன் என்றாலும் அவரின் சட்டத்தின் பிரகாரம் கணவன் என்றதால
இப்படி சொல்றா போல. உங்களுக்கு எதிலையும் பகுடிதான் வாத்தியார். இந்த வாழ்க்கைக்கு புருஷனண்டு அமைஞ்சவர் பரம்பரையை தலைக்க செய்தார். ஆனால் அண்ணன் இந்த உழைப்பும் பணமும் சொத்தும் தான் எங்கட முன்னேற்றத்துல ஒவ்வொரு மூல முடுக்குலையும் சுவரி இருக்குது. அதை இல்லையென்று சொல்லலுமே. அப்ப நான் ஒழுங்கு பண்ணின 2ஆம் கல்யாணம் சட்டத்தின் மூலம் உங்களோட குடும்பத்துக்கு சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழி சமைத்த ஒரு திறப்பு விழான்னு சொல்லு. ஹோம் என்று சொல்லுங்கோவன். சட்டத்தின் திறப்பு விழா என்ற நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் எஸ். அம்பலவாணர். பங்கு பற்றியோர் சிவலிங்கம், ஆர். பகவான், கனகலட்சுமி, சுமதி பாலஸ்ரீதரன், கயல்விழி கமலினி செல்வராஜன், கணபதி பிள்ளை ஆர். யோகராஜா, வள்ளிப்பிள்ளை சுப்புலட்சுமி காசிநாதன். தயாரிப்பு ஜார்ஜ் சந்திரசேகரன். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தமிழ்ச்சேவை. நேரம் 9:59.